இன்றைய தியானம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியர் 5:21. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகிறதான இந்த 6 அதிகாரங்களில், குறிப்பாக இந்த 5ஆம் அதிகாரத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களை பாட வேண்டும், கீர்த்தனைகளை பாட வேண்டும், ஞான பாட்டுகளினாலே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி வாழ வேண்டும். நம்முடைய இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசுவை, பரிசுத்தமுள்ள ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிக்க பழகுவோம். ஸ்தோத்தரிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஸ்தோத்தரிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும் என்று 21ஆம் வசனத்திலே எழுதுகிறார். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயம் யார் யாருக்கு இருக்கோ அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து அவர் 22ஆம் வசனத்தில் எழுதுகிறார், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. முதல்ல நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா நம்முடைய சொந்த புருஷருக்கு நம்ம கீழ்ப்படிவோம். கர்த்தருக்கே கீழ்ப்படியலைன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கணவனிடத்துல நாம் எப்படி கீழ்ப்படிந்து நடக்க முடியும்? அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிய எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க. கர்த்தருக்குன்னா என்ன? அவருடைய வார்த்தை, அவருடைய கற்பனை, அவைகளை கேட்கிற நாம் அதை எவ்வளவு வேகமாக கேட்க ஓடுறோமோ, தீவிரிக்கிறோமோ, அவ்வளவு அதிகமாய் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்களுடைய மனைவிமார்கள் எப்படி அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க அதை வாசிக்கும் பொழுது நம்ம உள்ளத்தில் ஆவியானவர் பேசுவார். சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள்னு சொல்லிட்டு 24ஆம் வசனத்தில் எழுதுகிறார் பவுல், எபேசியர் 5:24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். ஆகவே புருஷன் மனைவியை இங்கு கிறிஸ்து தமக்கும் தம்முடைய மனவாட்டி சபைக்கும் இணைத்து இங்கே ஒரு பெரிய சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். சபைக்கு தலையாகிய கிறிஸ்துவுக்கு சபை கீழ்ப்படிந்திருக்கணும். அதே போல தான் ஒரு மனைவி தன் புருஷனுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்கணும்னு ஆவியானவர் மிக தெளிவாய் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதும் பொழுது கூட ரோமர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனத்தில் நம்ம எப்படி கர்த்தருக்கு மேலானவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணுன்றதை மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். எந்த ஒரு மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலேயே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலேயே நியமிக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து வாசித்து பாருங்கள். ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று எழுதுகிறார். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். இந்த வருடம் முழுவதும் என் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தரால் நமக்கு புகழ்ச்சி உண்டாக வேண்டுமானால் நாம கர்த்தருக்கு பயப்படணும், அதிகாரிகளுக்கும் பயப்படணும், நன்மை செய்யணும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினையின் நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்றாரு. கோபாக்கினைக்கு பயந்து நம்ம நன்மை செய்ய தேவையில்ல, நம்ம தேவனுக்கு பயப்படுகிறவர்கள்,
தேவனுக்கு பயப்படுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் வாழ்நாள் எல்லாம் மனுஷருக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற நாம நன்மை செய்ய பழக வேண்டும், நன்மை செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்பொழுது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். நமக்குள்ள அந்த தாழ்மை இருக்கணும் பிரியமானவர்களே, தாழ்மை இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மிக தெளிவாக ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். வாசித்து ஜெபிக்க போகிறோம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்க ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எழுதினது போல தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறது போல எங்கள் அதிகாரிகளுக்கும் எங்களை நடத்துகிறவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்கள் சொந்த புருஷர்களுக்கும் எல்லா காரியத்திலேயும் உமக்கு பயப்படுகிறேன் என்று சொல்கிற நாங்கள் யாவரும் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும் அப்பா. குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஆண்டவரே, ஒன்றையும் நாங்கள் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் எங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணவும், எபிரேயர் 13:17 வாசித்தது போல எங்களை நடத்துகிறவர்களை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக வாழவும் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.